லக்ல மொத்தம் 4 டைப் இருக்கு. பிளைண்ட் லக், லக் ஃப்ரம் ஹஸ்லிங், லக் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் அண்ட் லக் ஃப்ரம் யுவர் யூனிக் கேரக்டர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு கஷ்டப்படுற குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் 2 பசங்க இருந்தாங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. 2 பேருக்கும் ஒரே பேக்ரவுண்ட், ஒரே ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அந்த தம்பிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட் லைஃப்ன்ற ரேஸில். ஏன்னா அவங்க அப்பாவோட சேர்ந்து அவங்க அண்ணன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதனால அவங்க ஃபேமிலி லிட்ரல் பாவர்ட்டியில் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க ஃபினான்ஷியலி. இப்போது ஒரு 40 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அண்ணன் வெல் ரெஸ்பெக்டட், அவங்க ஃபேமிலி ஏன் சொசைட்டியை மதிக்கிற ஒரு பெரிய ஆள், ஹை வேல்யூ மேன், பயங்கரமான நெட்வொர்க் அண்ட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி யார்கிட்ட கேட்டாலும் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவரோட தம்பி இஸ் நோபடி, இன்னும் அதே பாவர்ட்டியில் தான் இருக்காரு, அட்ரஸே இல்லாத ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் இன்னும் அந்த அண்ணன் வந்து அவரோட தம்பிக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அந்த அண்ணன் ஹி டெஃபினெட்லி காட் லக்கி இல்லை. ஏன்னா ஒரே வீட்டில் ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிச்ச 2 பேரில் ஒருத்தர் மட்டும் எப்படி டாப்பில் இருக்க முடியும், ஒருத்தர் மட்டும் எப்படி இங்கே இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. கண்டிப்பாக லக்கு இல்லை. இந்த கதையில் வர அந்த அண்ணன் கேரக்டர் என்னோட அப்பா அண்ட் அந்த தம்பி கேரக்டர் ஆப்வியஸ்லி அவரோட தம்பி. திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி. இன்றைக்கி என்னோட அப்பா வந்து இந்த நிலைமையில் இருக்காருன்னா அது கண்டிப்பாக லக் கிடையாது. இட்ஸ் pretty much ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி. அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது அவர் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இட் காட் லைக் absolutely failed. அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து லைக் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நினச்சாரு, ஓகே அதெல்லாம் போச்சு, எஜுகேஷன் இன்னும் கையில் இருக்குது, லெட்ஸ் புட் இன் த ஹார்ட் ஒர்க், லெட்ஸ் புட் இன் த ஹவர்ஸ் அண்ட் கெட் பேக் ஆன் ட்ராக். அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிற சிச்சுவேஷனில் லிட்ரலி நாங்கள் ப்ரோக்காக இருந்தோம். நான் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். திஸ் வாஸ் லைக் early 2000 or something. அப்போ வந்து எங்கள் வீட்டில் சுத்தமாக காசே இருக்காது, லைக் லிட்ரல் ப்ரோக். பட் அந்த பாயிண்ட்லேருந்து அவர் பண்ண வேண்டிய எக்ஸாம்ஸை பண்ணார். அவரோட ஃபீல்டில் எப்படி டெவலப் ஆகணுமோ, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் கொடுக்கணும், என்னென்ன இதை கிளியர் பண்ணணும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணார். கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் அவர் டெவலப் பண்ணுறதுக்கு, அவரோட ஃபீல்டில் சீஃப் ரேங்க்கு போகிறதுக்கு அவர் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் 50 வயசு வரைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பேச்சுலர்ஸ் முடிச்சோன்னா இதுக்கப்புறம் படிக்க முடியாது, நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு வீட்டில் படுத்து தூங்கும் அப்படின்னு இருப்போம். ஜஸ்ட் லுக் அட் தி டிஃபரன்ஸ் இன் மைண்ட் செட் ப்ரோ. அதோட லிட்ரல் லைவ் எக்ஸாம்பிள் தான் நான் பார்த்தேன். 2 பேரும் ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் மட்டும் நல்ல டாபிக் போயிட்டார், ஒருத்தர் அதே இடத்துல இருக்காரு. Why? Is it luck? Definitely not. இந்த வீடியோட பாயிண்ட், you cannot become rich by getting lucky, you have to make your own luck. Okay, first type of luck வரும், blind luck. இது வந்து உனக்கு பேசிக்கலி லாட்ரி அடிக்கிற மாதிரி. உன் கண்ட்ரோலில் எதுவுமே இருக்காது, உனக்கு ஜஸ்ட் அந்த காசு அப்படியே உனக்கு கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி தெருவில் நடந்து போயிட்டே இருக்காது, திடீர்னு மிஸ்டர் பீஸ்ட் வந்து உனக்கு லைக் $1 million வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஜஸ்ட் ஃபார்ச்சூன், தட்ஸ் ஜஸ்ட் ஃபேட். இதுதான் வந்து பிளைண்ட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் லக் வந்து லக் ஃப்ரம் ஹஸ்லிங். இது வந்து உன்னோட பர்சிஸ்டன்ஸ், உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட ஹஸ்ல் அண்ட் உன்னோட மோஷனால கிரியேட் ஆகிற லக். இது வந்து நீ வந்து இங்கே போகிற அங்கே வர பயங்கரமாக ஓடுற, லைக் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ பயங்கரமாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து நீ ஒரு அந்த டஸ்ட்டை கிளறி விடும்போது ஏதாவது ஒன்று நடக்கும்ல, அதுதான் இந்த லக் ஃப்ரம் ஹஸ்லிங். நீ வந்து அவ்வளோ பயங்கரமான எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸ் போட்டு அந்த ஹஸ்ல் பண்ணுற, அந்த ஹஸ்ல் நீ போடுற ஹஸ்லில் வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஏதோ ஒரு லக் வந்து உனக்கு பை சான்ஸ் இங்கேருந்தோ வந்துடும். செவத்தில் நீ நிறைய விஷயம் தூக்கி போடுற, ஒன்று ஒட்டும்ல, அந்த மாதிரி நீ பயங்கரமாக ஹஸ்ல் பண்ணிகிட்டே இருக்க, ஏதோ பை சான்ஸ் வந்து உனக்கு ஒரு லக் வந்து கிரியேட் ஆகிடும். தேர்ட் டைப் ஆஃப் லக் வந்து லக் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன். இந்த டைப் ஆஃப் லக்கில் வந்து நீ லக்கை ஸ்பாட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன். இப்போ வந்து நீ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நீ பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீல்டில் என்ன நடக்குது, அதோட இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே வந்து உனக்கு பயங்கரமாக அத்துப்படி. இப்போ அந்த ஃபீல்டில் வந்து ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூ ஏதாவது ஒன்று வரப்போகுது, இல்லாட்டி பயங்கரமாக ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அதை உன்னால் ஸ்பாட் பண்ண முடியும். ஏன்னா நீ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நீ இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பண்ணியிருக்க அண்ட் உன்னோட எக்ஸ்பர்டீஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருக்குது. அதனால உன்னால் அதை எக்ஸாக்டாக ஸ்பாட் பண்ண முடியும். இப்போ ஏஐ எடுத்துப்போம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. எல்லாரும் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா கம்பெனிஸும் ஏஐ பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. ஏஐ வந்து எல்லாரும் இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் நீ மட்டும் ஏஐல ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஏஐல என்ன ரெவல்யூஷன் நடக்க போகுது, என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் அண்ட் இந்த மாதிரியான ஆப்ஸ் டெவலப் ஆக போகுது, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீ பார்ப்ப. என்ன மாதிரி அதை இக்னோர் பண்ணிட்டு சில பேர் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களால் பார்க்க முடியாது, ஆனால் உன்னால் பார்க்க முடியும். ஏன் நீ அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்க. தட்ஸ் பேசிக்லி லக் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன். வெளியிலேருந்து பார்க்குற மக்கள் வந்து நீ லக்கி ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உன்னோட ஸ்கில், உன்னோட நாலேஜ் அண்ட் உன்னோட ஒர்க்கால் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் இருக்கிற அந்த பிரேக் த்ரூ உன்னால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. ஃபோர்த் டைப் ஆஃப் லக் வந்து லக் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் யூனிக் கேரக்டர். இதில் வந்து நீ ஒரு யூனிக் கேரக்டர், ஒரு யூனிக் பிராண்ட், ஒரு யூனிக் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுற. அதுக்கப்புறம் லக் வந்து ஒன்றை கண்டுபிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் உலகத்திலே இருக்கிற பயங்கரமான டீப் சி டைவர் வந்து நீ தான் அஸ்யூம் பண்ணிப்போம். யாருமே டைவ் பண்ண முடியாத டெப்த்துக்கு உன்னால் டைவ் பண்ண முடியும். அண்ட் லெட்ஸ் சே யூ ஆர் த எக்ஸ்பர்ட் அட் டீப் சி டைவிங். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன பிளைண்ட் லக்கால ஒருத்தனுக்கு வந்து அவன் பீச்சில் நடந்து போயிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஷர் செஸ்டோட ஒரு மேப் கிடைச்சிருது, ஒரு லைக் கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு புதையலோட மேப் கிடைச்சிருது. அந்த புதையலை இப்போ வந்து அவன் எடுத்தே ஆகணும். அவன் என்ன பண்ணுவான், டீப் சீல யார் டைவ் பண்ணி அந்த புதையலை எடுக்கிறதுக்கு அவனை ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போவான். வெல் அஃப்கோர்ஸ் யார் அது, நீ.
ஸோ ஆப்வியஸ்லி அவன் உன்கிட்ட வர போகிறான். இப்போது அவனோட பிளைண்ட் லக்கால அவனுக்கு அந்த மேப் கிடச்சிது. பட் உன்னோட ஸ்பெசிஃபிக் யூனிக் கேரக்டரால் அவன் வந்து உன்கிட்ட வந்திருக்கான். இந்த இடத்துல நீ லக்கி ஆகல, லக் வந்து உன்னை தேடி வந்திருக்கு. இப்போ அந்த புதையில அவனுக்கு எடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா அஃப்கோர்ஸ் அதுலேருந்து ஒரு பயங்கரமான ஷேர் வாங்க போகிற. அண்ட் நீயே அந்த புதையில கண்டுபிடிக்கலனாலும் கண்டுபிடிச்ச ஒருத்தன் உன்னை தேடி வந்தே ஆகணும். ஏன்னா நீ வந்து உன்னை அந்த பொசிஷனில் நீ போட்டுக்கிட்ட. இந்த ஃபர்ஸ்ட் 3 டைப் ஆஃப் லக் வந்து அதெல்லாம் சும்மா. இந்த 4th டைப் ஆஃப் லக் இருக்கு பார், அதுதான் மேட்ரே. உன்னோட ஸ்பெசிஃபிக் யூனிக் கேரக்டர் நீ டெவலப் பண்ணும். ஸோ எது நடந்தாலும் லக் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஒன்றை தேடி வரும். அதுதான் நம்ம எய்ம் பண்ணுறோம். அடுத்தது ஒரு பயங்கரமான பேரலல் யூனிவர்ஸ் தியரி ஒன்று இருக்கு. இப்போ லெட்ஸ் சே ஒரு 1000 ஆல்டர்னேட் பேரலல் யூனிவர்சஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு யூனிவர்ஸ். இதே மாதிரி இன்னொரு 1000 பேரலல் யூனிவர்சஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பேரலல் யூனிவர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்றை மாதிரி என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த எல்லாத்துலேயுமே வந்து நீ ரிச் ஆகணும் அப்படின்னா உன்னோட ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அண்ட் உன்னோட நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். இப்போ நீ பிளைண்ட் லக்கில் ரிச் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, மேபி அந்த 1000 பேரலல் யூனிவர்சஸில் நீ ஒரு 20-30 யூனிவர்சஸ்லேயே நீ ரிச் ஆகலாம் லைக் பிளைண்ட் லக்கால். பட் மீதி எல்லாத்துலேயும் நீ ஒரு ப்ரோக்கியாக தான் இருக்க போகிற. பட் உன்னோட ஸ்கில் அண்ட் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் நீ ஆட்டோமேட்டிக்கலி ரிச் ஆகிடும். ஏன்னா உன்னோட திறமை அந்த அளவுக்கு இருக்குது. வெல்த்தை வந்து நீ இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜெயண்ட் திங் வந்து நடக்கும். உனக்கு அப்படியே ஒரு பெரிய விஷயம் ஏதாவது ஒன்று நடந்து உனக்கு வெல்த் வந்துடும். அந்த மாதிரி நீ இமேஜின் பண்ணாது. வெல்த் வந்து நீ சின்ன சின்ன சிப்ஸை வந்து ஸ்லோவாக ஓவர் டைம் பில்ட் பண்ணுறது, ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் பில்ட் பண்ணுறது தான் நீ வெல்த். நம்ம வாழ்க்கையை மாத்திர மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும், நம்ம அப்படியே பணக்காரிடும் ரிச் ஆகிடுவோம்னா அதெல்லாம் லைக் படத்தில் தான் நடக்கும். ஒரு கண்ணாடி போட்டு நேர்டை வந்து ஸ்பைடர் கடிச்சிடும், அவன் காலையில் எழுந்து பார்த்தா ஸ்பைடர்மேன் ஆகுது. இதெல்லாம் வந்து படத்தில் தான் நடக்கும். ரியல் லைஃப்பில் நீ வெல்த் பில்ட் பண்ணணும், ரிச் ஆகணும் அப்படின்னா பொறுமையாக ஓவர் டைம் தான் நீ அந்த வெல்த் பில்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு பயங்கரமான எக்ஸாம்பிள் வந்து 2 ஆக்டர்ஸ் எடுத்துப்போம். ஒன்று வந்து நம்ம தளபதி, இன்னொன்று வந்து ஜீவா. இப்போ ஜீவா டெபியூ ஆனது வந்து 2003, இப்போ 2023. ஸோ 20 வருஷமாக ஒரு ஆக்டராக இருக்காரு. அண்ட் இப்போ ஜீவானா ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பெரிய ஆக்டர்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு டாப் 10ல் இருப்பாரா? இன்னும் டாப் 15 டாப் 20 மேபி. பட் ஒரு பெரிய ஆளே கிடையாது. இப்போ 20 வருஷத்துல இந்த நிலைமை. இப்போ தளபதி எடுத்துப்போம். தளபதி வந்து 1992 டெபியூ. அண்ட் அங்கேருந்து 20 வருஷம் ட்ராவல் பண்ணால் 2012 he was making நண்பன் அண்ட் துப்பாக்கி வந்து அந்த வருஷத்தோட லைக் பெரிய பிளாக் பஸ்டர் படம். அண்ட் அப்போ வந்து 2012 தளபதி வந்து லைக் ஆல்மோஸ்ட் நம்பர் 1 ஹீரோ மாதிரி. 2 ஆக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே சிச்சுவேஷன் தான். இவர் வந்து டைரக்டரோட பையன், இவர் வந்து ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசரோட பையன் நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே சுச்சுவேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் 20 இயர்ஸில் இவர் கிட்டத்தட்ட நம்பர் 1 ஹீரோவாக இருக்காரு. 20 இயர்ஸில் இவர் வந்து ஓகே எல்லாருக்கும் தெரியும், பட் இட்ஸ் லைக் நோவே சக்ஸஸ்ஃபுல். நம்மளை கம்பேர் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல், பட் தளபதியை கம்பேர் பண்ணும்போது இஸ் நோபாடி. இதனை ஒரு ஓவர் நைட்லேயே அச்சீவ் பண்ணாரு. லியோக்கு இப்போ ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்க போது, இல்லை ஒரு செம்ம கலெக்ஷன்ஸ் ஆக போகுதுன்னா இது ஒரு ஓவர் நைட்டில் அச்சீவ் பண்ணல. 30 இயர்ஸாக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பில்டப்போட மொத்த ரியாக்ஷன் தான் இப்போ இதுக்கு கிடைக்க போகிற பிளாக் பஸ்டர் ஓப்பனிங். அண்ட் மற்ற ஹீரோஸ்லாம் சும்மா விளையாட்டுத்தனமா டெடிக்கேட்டடாக இல்லாமல் கரெக்டான ப்ராஜெக்ட்ஸை பிக் பண்ணதுனால அவங்க இன்னும் லைக் ஆவரேஜ் லெவலில் இருக்காங்க. இந்த லெவலுக்கு அந்த டாப் லெவலுக்கு போக முடியல. இதுதான் வந்து உன்னோட ஸ்ட்ரெங்க்ஸை நீ ப்ராப்பராக ஸ்டாக் அப் பண்ணும்போது ஓவர் டைம் வந்து அது பயங்கரமாக ஆடப் ஆகிடும். அதே நேரத்தில் நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தனா சுத்தமாக ஆடப் ஆகாது, அதே லெவலில் ஃப்ளாட் லைன் ஆகிடுது. அடுத்த பாயிண்ட் வந்து மேக் லக் யுவர் டெஸ்டினி. உன்னோட கேரக்டர் நீ பில்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை ஒரு பர்டிகுலர் வேலை நீ பில்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தட் லக் பிகம்ஸ் டிட்டர்மினிஸ்டிக். அப்படின்னா நீ பண்ணுற வேலை, நீ பில்ட் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ லக்கை தேடி போத்தாவில லக் வந்து உன்னை தேடி வந்துடும். ஏன்னா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் அண்ட் ஃபவுண்டேஷன் நீ ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்க. கேரக்டர் பில்ட் பண்ணுறதுனா உன்னோட ரெப்யூட்டேஷன், உன்னோட பியர்ஸ் அண்ட் மற்ற மக்கள் வந்து உன்னை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. இப்போது மணி சார் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் பிளாக் பஸ்டர் படம் எடுக்கலனாலும் எல்லா ஆக்டர்ஸும் வந்து மணி சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, இப்போ பொன்னியின் செல்வன் 1, 2 வந்து லைக் பயங்கர பிளாக் பஸ்டராக கொடுத்துட்டாரு. பட் அப்படி அவர் கொடுக்கலனாலும் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து இல்லை மணி சார் படத்தில் நடிக்கணும். ஏன் மணி சார் படத்தில் நடித்தா அவங்களுக்கு என்ன ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கிடைக்க போதா என்ன? அதுக்கு இல்லை, ஜஸ்ட் மணிரத்னம் ஃபிலிமில் அவங்க ஒரு ஆக்டரை நடிச்சிருக்கணும், அதுதான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு 30-40 வருஷமாக ஒரு மணிரத்னம் என்ற பிராண்டை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. மணிரத்னம் படத்தில் நான் ஆக்டராக நடிச்சிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு கெத்து. அதே மாதிரி ஒரு சிங்கருக்கு வந்து ரஹ்மான் சார் மியூசிக்கில் நான் பாட்டு பாடிட்டேன்னா அது கெத்து. பாட்டு ஹிட் ஆகுதோ நம்பர் 1 ஆகுதோ அதெல்லாம் கவலை கிடையாது. ரஹ்மான் சார் மியூசிக்கில் நான் பாட்டு பாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கெத்து, காலரை தூக்கி விட்டு சொல்லலாம். இதுதான் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்றை தேடி வரும். இவங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் பில்ட் பண்ண பிராண்ட் தான் வந்து இந்தியாவில் எந்த டாப் ஆக்டர்ஸ் இல்லை யாருனாலும் இவங்க கூட வந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுவாங்க. That's simply it. எனக்கு பிடிச்ச 3 quote இருக்கு. Extreme people get extreme results by Sam Altman. You can't be normal and expect abnormal results by Jeffrey Pfeffer. Play stupid games and win stupid prizes by எனக்கு தெரியல.
ஏன் இந்த கோட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், பேசிக்கலி நீ ஏதாவது ஒன்று அவுட் ஆஃப் த ஆர்டினரி அச்சீவ் பண்ணணும்னா நீ அவுட் ஆஃப் த ஆர்டினரி ஏதாவது பண்ணணும். நீ வந்து நான் நார்மல் மிடில் கிளாஸ் மக்கள் பண்ணுற பிஹேவியரே நான் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்ஸ் மட்டும் என்னை ரிச் ஆக்கிடணும் அப்படின்னா ப்ரோ ஸோ ஆப்வியஸ் ப்ரோ ஆக போகிறது இல்லை. உன்னோட டோட்டல் மைண்ட் செட் அண்ட் திங்கிங்கை கம்ப்ளீட்டாக மாற்றி நீ என்ன வேலை பண்ணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அந்த லக் உன்னை தேடி வருமோ அந்த வேலையை வந்து நீ கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கணும் ப்ரோ. ஆக மொத்தத்தில் என்ன தெரியுமா, நீ கரெக்டான ஃபீல்டில் உனக்கு பிடிச்ச ஃபீல்டில் கரெக்டான வேலையை கரெக்டான டைம் பீரியடுக்கு கரெக்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீ ஆட்டோமேட்டிக்லி லக்கி ஆகிடுவ. ஏன்னா நீ அதுக்கான ஒர்க்கை நீ போடுற. அண்ட் தட்ஸ் ஹவ் யூ எக்ஸாக்ட்லி யூஸ் லக் டு பிகம் ரிச். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ உனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கிளிக் பண்ணி பாரு. அண்ட் இதை கிளிக் பண்ணி சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு. தட்டுறோம் தூக்குறோம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். See you later. Cheers.